ஜாப் போறது ஸ்கேமா, முக்கியமா ஸ்கூலிங்கே வந்து ஸ்கேமா, எஜுகேஷனே ஸ்கேமா? எஜுகேஷன் ஸ்கேம்னு யாரும் சொன்ன? நம்ம ஒரு கட்டத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு கட்டத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு ஏரியாக்குள்ள எனக்கு இதுதான் தெரியும், நான் இதெல்லாம் நான் சர்வீஸ் பண்ணுவேன், நான் இப்படிதான் சர்வீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் மாட்டிக்கிட்டு இருக்கோமே தவிர நம்மளை யாருமே மாட்ட விடல. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு ஜாப் தெரியுது, ஸோ நம்ம அதுல வந்து நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸான ஸ்கில் பர்சனா இருக்கும் அப்படின்னா நம்ம ரிஸ்க் எடுக்க யோசிக்கணும். அதாவது ஆக்சுவலி நான் ஒரு மிடில் கிளாஸ் பையன் அப்படிங்கிறப்போ, நான் மிடில் கிளாஸ் பையனா இங்க இருக்கேன், ஆனா எனக்கு பயம் வருது. என்ன வருதுன்னா, நான் எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுவேன்? இன்கேஸ் நான் பிசினஸ் ஆரம்பிச்சேன்னா ஹவு ஐ கேன் சர்வ் மை ஃபேமிலி. இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே நான் க்ரோ ஆக முடியுமா? இல்ல. பட் இட்ஸ் டேக்கிங் த டைம். அந்த பிசினஸ் நீங்க க்ரோ ஆகணும்னா கண்டிப்பா இட்ஸ் டேக்கிங் டைம். ஏன்னா ஒரு பிசினஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, என்னென்னலாம் தப்பு பண்றீங்க, என்னென்னலாம் பண்ணக்கூடாது, ஒரு கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு கஸ்டமர் எப்படி ட்ரீட் பண்ணணும், இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்டான இருக்கு. இதுல நீங்க மீண்டு வரைக்கும் மினிமம் 1 to 1.5 years ஆகும். இப்போ எந்த ஒரு பிராண்டுமே சரி, எந்த ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனுக்கு பின்னாடியுமே கண்டிப்பா ஒரு பேட் ஸ்டோரி அப்படிங்கிறது இருக்கும். கண்டிப்பா அப்படியே சக்சஸ் ஆகி வந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பேட் ஸ்டோரி அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும். அந்த பேட் ஸ்டோரி என்ன, அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இட்ஸ் டேக்கிங் த டைம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நான் பண்ணும்போது, ஒரு விஷயத்தை நான் சக்சஸ் ஆக போகும்போது கண்டிப்பா நான் டைம் கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சக்சஸ்ஃபுல் பர்சனா இங்க மாற முடியும். பட் அதுக்கு டைம் கொடுக்க ஃபர்ஸ்ட் நம்ம ரெடியா இல்லை. அதுதான் உண்மை. டைம் கொடுக்க ரெடியா ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணா ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கும். நீங்க ரிஸ்க் எடுக்கணும், உங்க லைஃப்ல நீங்க ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்தாதான் அந்த பிசினஸ் நீங்க ப்ராப்பர் பண்ண முடியும். நீங்க மேட்ரிக்ஸ்ல உங்களை மாட்ட வச்சிருக்காங்க, ஏழையா தான் இருக்கான், பணக்காரனா இருக்கானா, காரணம் யாருன்னா நம்ம தான். இங்க வேற யாருமே கிடையாது. யாரும் வந்து நீ இது பண்ணாம இது அப்படின்னு சொல்லல. உங்ககிட்ட வந்து யாராச்சும் நீ பண்ணாத, நீ சக்சஸ் ஆக மாட்டேன்னு யாரும் சொல்லல. நான் பண்றதுக்கு இங்க தெரியாது. அப்போ நம்ம மற்றவங்க மேல குறை சொல்லலாமா? நீங்க மேட்ரிக்ஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க மேல குறை சொல்லலாமான்னு கேட்டா நம்ம என்ன பண்ண போறோம்ங்கிறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். நம்ம இந்த விஷயத்த பண்ண போனா அதுக்கான சோர்ஸ் என்ன? ஒரு சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு உங்களால டைம் கொடுக்க முடியுமா? அதுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்ககிட்ட இருக்கா? சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு ஜாபுக்கு போகணும். இல்ல அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலில இருந்து வந்தவங்களா இருக்கும். இல்ல நான் ஒரு மிடில் கிளாஸ் பையன், என்னால எப்படி சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா நீங்க மணியை ஏர்ன் பண்ணணும். மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா உடனே ஏர்ன் பண்ண முடியுமா? இல்ல. கண்டிப்பா நான் ஒரு ஜாபுக்கு போயிட்டு ஒரு சேவிங்ஸ்ங்கிற ஒரு விஷயம், ஃபேமிலியும் பார்க்கணும், சேவிங்கும் பண்ணி வச்சுதான் நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நான் பேங்க்ல லோன் போட்டு பிசினஸ் ஆரம்பிக்கங்க, இப்பதான் நீங்க மேட்ரிக்ஸ்குள்ள மாத்துறீங்க. பேங்க்ல லோன் போட்டு நீங்க இன்ட்ரெஸ்ட் பே ஆகுறீங்க. பேங்க்ல லோன் போட்டு நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்க. நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி எவ்வளவு நாளைக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிக்கிட்டே இருப்பீங்க? பிசினஸ் சக்சஸ் ஆக முடியாது. நீங்க உங்க லைஃப் ஃபுல்லா எதுல போயிட்டு இருக்குன்னா சக்சஸ் ஆக முடியாம இன்ட்ரெஸ்ட் குள்ளேயே தான் போயிட்டு இருக்கு. உங்களால இன்னொருத்தவங்க தான் ப்ராஃபிட் ஆகுறாங்க. உங்களோட பிசினஸுக்கு நீங்க பண்ணணும் அப்படின்னா எக்கான லோன் வாங்கி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. பிசினஸ் லோன்ஸ் இருக்கு, பர்சனல் லோன்ஸ் இருக்கு, லோன்ஸ் நிறைய இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த லோன் வாங்கி நான் பிசினஸ் பண்ணனா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் கடைசி வரைக்கும் பே பண்ணிடுறேன். நிறைய பேர் வந்து ஹோம் லோன் வாங்கி வீடு கட்டிட்டு இன்ன வரைக்கும் ஹோம் லோனை பே பண்ண முடியாம முடிக்க முடியாம கஷ்டப்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே மேட்ரிக்ஸ்குள்ள மாட்டாங்க. மேட்ரிக்ஸ்குள்ள நம்ம தான் போய் மாட்டிக்கணுமே தவிர மேட்ரிக்ஸ் நீங்க மாட்டுங்கன்னு சொல்லுது. புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்ம எப்படி சர்வ் பண்ண முடியும். நான் இப்ப கார் வாங்கியிருக்கேங்க, ஐயோ நான் இஎம்ஐ வாங்கியிருக்கேன். நீங்க கேட்கலாம், நீ ஏன் இஎம்ஐ வாங்கியிருக்கேன்னு கேட்டா எனக்கு தேவை மீதி இருக்கு, அதனால இஎம்ஐ வாங்கினா அந்த இஎம்ஐ என்னால பே பண்ண முடியுமாங்க டிசைட் பண்ணிட்டு தான் நான் வாங்க. என்னால இஎம்ஐ பே பண்ண முடியுமா? எனக்கு தேவை இஎம்ஐல வாங்குற தப்புல நான் ஒரு டாக்ஸ் பேயரா இருக்கு. அப்படிங்கப்ப அந்த டாக்ஸுக்காக நான் என்ன பண்றேன், இஎம்ஐல ஒரு கார் எடுக்கிறேன். இதுதான் உண்மை. அப்போ அந்த இஎம்ஐல நான் கார் எடுத்து அந்த டாக்ஸை நான் நில் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், அந்த டாக்ஸ் பேயரா என்னோட கம்பெனிக்கான சோர்சஸா நான் மூவ் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் பேஸ் பண்ணி கார் எடுக்கிறோம். ஸோ எல்லாருமே இஎம்ஐல வாங்கலாம் கேட்டா நோ. உங்களால இஎம்ஐனால ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்குன்னா மட்டும் அந்த விஷயத்த பண்ணுங்க. இல்லையா என்கிட்ட காசு இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல நான் சர்வ் பண்ணுவேன். அது ஹோமா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், பிசினஸ் ஆகட்டும், anything else. If you have money, if you have time, you can do the effort. அப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா மேட்ரிக்ஸ்ல மாட்டவே மாட்டோம். ஸோ ஓப்பனா சொல்ல போனோம்னா இதுதான் உண்மை. அது வந்து நிறைய பேருக்கு தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க 9 to 5 ஜாப் பண்ணாதீங்க. இங்க வந்து 9 to 5 ஜாப் பண்ணவங்க மட்டும் கிடையாது, 9 to 9 12 hours ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸுமே இருக்காங்க. ஏன் அவங்க ஒர்க் பண்ணணும்? நீங்க ஒர்க் பண்ணாதீங்க, 9 to 5 ஜாப் போகாதீங்க, உங்களை வந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க, அது பண்ணிட்டு இருக்காங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி ஒண்ணு சொல்லணும்? சோ அப்படி கிடையவே கிடையாது. 9 to 5 ஜாப் இங்க யாருமே பண்ணல அப்படின்னா இந்த வேர்ல்ட்ல சர்வ் பண்ண முடியாது. இங்க எம்ப்ளாயிஸ் இல்லைன்னா சர்வ் பண்ண முடியாது. ஒரு பிசினஸ் மேனுக்கு எம்ப்ளாய், நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ப்ளாயிஸ் இல்லாம நீங்க பிசினஸ் ரன் பண்ண முடியுமா? ஹவ் இட்ஸ் பாசிபிள்? அது யாராலுமே முடியாது இல்ல. சோ எம்ப்ளாயிஸ் தேவை.
ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கீங்க, ஒரு பெரிய ஹோட்டல் ஆரம்பிக்கீங்க, நீங்க மட்டுமே ஃபுட் மேக் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? இல்ல, உங்களுக்குன்னு ஹெல்ப்புக்கு ஆள் வேணும். நீங்க ஃபுட்டும் மேக் பண்ணிட்டு கேஷ் கவுண்டர்ல நிக்க முடியுமா? முடியாது. நிறைய விஷயங்களுக்கு எம்ப்ளாயிஸ் உங்களுக்கே தேவைங்கிறப்போ நீங்க 95 ஜாப்ல மாட்டக்கூடாது, நான் மேட்ரிக்ஸ்ல மாட்டக்கூடாது, நான் பிசினஸ் பர்சனா இருக்க போறேன். இங்க எல்லா பிசினஸ் மேனுமே சேமா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன் நானுமே அப்படிதான் ஒர்க் பண்ணிக்கிறேன். நானும் 8 hours கிளாஸ் எடுக்கிறேன், ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், அது பண்ணிட்டு இருக்கேன். ட்ரேட விட்டுவாங்க, ட்ரேட் வந்து நான் மேட்ரிக்ஸ்ல மாட்டக்கூடாது, ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ட்ரேட் ஜீனியஸ்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆஸ் ஏ ஸ்டாஃப் மாதிரி நானும் என்ன பண்ணிட்டு இருக்கேன், பிசினஸ் மேன்னா ஆனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அமேசான் ஓனரு வீட்டுல இருந்தே அமேசான் ரன் ஆகுதுன்னா அவர் வந்து கஷ்டப்படாம அமேசான் ரன் ஆக ஆரம்பிச்சுட்டான்னு கேட்டா இல்ல, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு, அவர் பேக் ஸ்டோரி எல்லாம் கேட்டா நிறைய கஷ்டப்பட்டு அந்த பிராண்டை உருவாக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. உருவாக்கிதான் இப்ப நல்ல நிலைமையில இருக்காங்க. அப்போ நமக்கும் கஷ்டங்கள் இருக்குதாங்க, கஷ்டங்கள் இல்லாம இல்ல. அத புரிஞ்சுக்கணும், நம்ம ஸ்கில்ல எக்ஸ்போஸ் பண்ணணும். இப்ப நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போனா அந்த பிசினஸ் பத்தினா ஐடியாலஜி எனக்கு தெரிஞ்சாதான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ அந்த பிசினஸ் நான் என்ன பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேணாம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணலாம். இல்ல ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க, ரெஸ்டாரண்ட்ல ஜாயின் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்ஸோட A to Z நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது எல்லாருலயும் ரெஸ்டாரண்ட் இருக்கு, ஆனா ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கு. அந்த யூனிக்னஸ் என்ன, உங்களால என்ன யூனிக்கா பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க ஜாப் பண்ணாம உங்களால தெரிஞ்சுக்கணும். சோ கம்பல்சரி ஜாப் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. இது வாழ்க்கையில சரித்திரமே கிடையாது. 9 to 5 ஜாப் இல்லாம இந்த இடத்துல சர்வ் பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல. சோ இது ஒரு மாயை. நானும் ஒரு ட்ரேடிங் இன்ஸ்டிடியூட் பண்றேன், ஆனா இது ஒரு மாயைன்னு நான் ஏன் சொல்லணும்னா, நான் ரியாலிட்டியை பேசுறேன், நான் லாஜிக்க பேசுறேன். அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் வந்து உங்களுக்கு நெகட்டிவா பேச நீங்க நினைக்க வேணாம், நான் ரியாலிட்டியை பேசுறேன். உண்மை இதுதான். அன்னைக்கு இன்னொரு வீடியோ பார்த்தேன், ஜாப் போறது ஸ்கேமா, முக்கியமா ஸ்கூலிங்கே வந்து ஸ்கேமா, எஜுகேஷனே ஸ்கேமா. எஜுகேஷன் ஸ்கேம்னு யாரும் சொல்லலாம். எஜுகேஷன் இல்லைன்னா இங்க எத்தனை பேர் எப்படி இருப்பாங்க, இந்த வேர்ல்டு எப்படி இருக்கும், இந்த அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்குமா திங்கிங். அதாவது யூஎஸ்ல வந்து எஜுகேஷன் நல்லா இருக்கு, கனடால எஜுகேஷன் நல்லா இருக்குன்னா இந்தியால எஜுகேஷன் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஓப்பனா சொல்ல போனா இந்தியால இருந்து நிறைய பேர் யூஎஸ்ல போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி, இந்தியால டேலண்டடான பீப்புள்ஸ் இல்லையா, இங்க இருக்கிறதே டேலண்டடான பீப்புள்ஸ் இந்தியன்ஸ் தான். அது எப்படி, இந்த நாட்டுடைய எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லை அப்படின்னா இந்த இடத்துல எப்படி பெரிய ஆளா ஆக முடியும்? உண்மை அதுதானே. நாட்டோட எஜுகேஷன் சிஸ்டம் சரியா தான் இருக்கு, ஆனா அதை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்றதுல நம்ம அது மேலேயே தான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது இங்க நிறைய பேர் என்ன பண்ணோம்னா மற்றவங்களை குறை சொல்லிட்டாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து தமிழ் பேச தெரியும், தமிழ் எழுத தெரியுமா 5 வயசுல? வாய்ப்பே கிடையாது. அந்த எழுதுறதுக்கு எனக்கு என்ன ஒருத்தவங்க சொல்லி கொடுக்க, அம்மா சொல்லி கொடுப்பாங்க. பட் அம்மாவால எப்பவும் சொல்லுமா, அவங்க வீட்டை பார்ப்பாங்களா உங்களை பார்ப்பாங்க. சோ அதுக்காக தான் என்ன பண்ணாங்க, ஸ்கூலிங்ல சேர்த்து விட்டு நீங்க எழுத படிக்க கத்துக்கணும், 10வது வரைக்கும் ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கணும், ஜெனரல் நாலேஜை தெரிஞ்சுக்கணும். வேர்ல்டு எஜுகேஷன் சிஸ்டம்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு மனிதனோட ஹியூமன் பீயிங்கோட பாடிஸை முடக்கணும்னா நம்ம எஜுகேஷன்ல தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் எந்த ஃபீல்ட நோக்கி போறேன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பம், அந்த ஃபீல்ட நோக்கி போகிறதுக்கான அதோட பேசிக்ஸ் எல்லாம் எஜுகேஷன்ல தான் கிடைக்கும். ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக போறீங்கன்னா 11th 12th நீங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தாலும் ஒரு பேசிக்கான சில விஷயங்கள் தெரியும். அப்பதான் காலேஜுக்கு போகும்போது ஓகே இதுல இருந்து இது வந்திருக்கு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் சோ சில விஷயங்கள் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, உங்களோட டிசிப்ளினை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், இந்த மாதிரி ஒரு பகுத்தறிவை சொல்லி கொடுக்கறது பாத்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் மெத்தட் தான். பட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த எஜுகேஷனை குறை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நான் படிச்ச காலேஜை வந்து நிறைய பேர் குறை சொல்லியிருக்காங்க, ஆனா நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த காலேஜ் இல்ல அப்படின்னா நான் வந்திருக்க மாட்டேன், ஓப்பனா நான் படிச்சிருக்க மாட்டேன், நான் வந்திருக்க மாட்டேன். நான் எப்படி அந்த எஜுகேஷன் யூஸ் பண்றேன். இப்போ ட்ரேடிங்ஸ்ல ஒரு ட்ரேடிங் ஸ்டூடெண்ட் வராங்க அப்படின்னா ட்ரேடிங் ஸ்டூடெண்ட் வந்து அந்த ட்ரேடிங்கான குவாலிட்டி சர்வீசஸ் இருக்கு, நீங்க அந்த குவாலிட்டி சர்வீசஸ் எப்படி யூஸ் பண்ண போறீங்க. இப்ப எஜுகேஷன் இருக்குன்னா நீங்க எஜுகேஷன் எப்படி யூஸ் பண்ண போறீங்க, அதுதான் நீங்க ரொம்ப முக்கியம். நீங்க எந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்றீங்க, இன்டர்நேஷனல் ஸ்கூல் அதெல்லாம் தேவையில்ல, பட் ஸ்கூலிங் இஸ் இம்பார்ட்டன்ட், காலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட், படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றவங்க இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ட்ராக்கை மாட்டாதீங்க. இது நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ற ஒரே விஷயம். படிப்புங்கிறது நீங்க சென்டம் போடணும் 100% வைக்கணுங்கிறது இல்லை, பட் அவங்க சொல்லிக் கொடுக்க டிசிப்ளின்ஸை தெரிஞ்சுக்கங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள்ட்ட சொல்றவங்க படிக்காதவனா, நான் படிக்கவே இல்லை, நான் ஸ்கூல் போல காலேஜ் போல, ஆனா நான் இவ்வளவு பெரிய சக்சஸ் பண்ணிருக்கேன்னு சொல்ல முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. நம்ம அப்பா அம்மா நம்ம ஏன் படிக்க வைக்கணும், எங்க அப்பா அம்மா படிக்கல ஆனா என் பிள்ளை படிக்கணும். ஏன் அவங்க அப்படி நினைக்கிறாங்கன்னா அவங்க மெச்சூரிட்டி லெவல்ல என் பிள்ளையாச்சும் அடுத்த லெவலுக்கு போக மாட்டானா என்னை படிக்க வச்சாங்க. அதுல இருந்து என்னுடைய மைண்டை நான் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். எனக்கு டீச்சிங் அவங்க பிடிச்சதுக்காகவே நான் எஜுகேட்டட் போனதுனால தான், அதுக்காக நான் இதை எடுத்துக்கிட்டேன். ட்ரேடிங் பிடிக்க காரணம்
நான் அதை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ லைக் ஒரு வீடியோஸ் பார்க்கறது, நான் படிக்கல அப்படின்னா யூடியூப்ல வீடியோ பார்க்க முடியுமா, ரிசர்ச் பண்ண முடியுமா, படிச்சதுனால தான் என்னால் ரிசர்ச் பண்ண முடிச்சு. அதுக்கப்புறம் என்னால் ட்ரேடிங் கற்றுக்க முடிஞ்சிச்சு. அதுலேருந்து நான் ட்ரேடிங் பிஸ்னஸும் பண்ணி எனக்கு இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஆர்வம், டீச்சிங். ஸோ சொல்லிக் கொடுக்கறது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு நான் படிக்க ஆரம்பிச்சதுனால என்னால் சொல்லிக் கொடுக்க முடிஞ்சு. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்போ எஜுகேஷன் அப்படிங்கிறது ஸ்கேம் கிடையாது. ஆனா அதை ஸ்கேம் பண்ற நிறைய ஸ்கூல்ஸ் இருக்காங்க. பட் நான் யாரையுமே இங்க வந்துட்டு தப்புன்னு சொல்ல விரும்பல. அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்கூல்ஸ் நிறைய ஃபீஸ் வாங்கிட்டு எதுவுமே குவாலிட்டி சர்வீசஸ் கொடுக்காமலும் இங்க இருக்காங்க. ஒரு சில ஸ்கூல்ஸ் நல்ல ஃபீஸ் வாங்கிட்டு அதுக்கான குவாலிட்டியே வேற லெவல்ல கொடுக்கறவங்களும் இங்க இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே காமனா சொல்லிக்கிறது தான். ஸோ இப்போ கரண்ட் வேர்ல்டுல நடக்கிறது பாத்தீங்கன்னா இது நாங்க நடந்துட்டு இருக்கு. அதனால இது மேட்ரிக்ஸ் தப்பு, நீ நம்ம மேட்ரிக்ஸ்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம், 9 to 5 ஜாப் பண்ணாதீங்க, எஜுகேஷன் ஸ்கேமு, ஜாப் ஸ்கேமு, இதான் ரொம்ப பெரிய தப்பு. ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கங்க. நம்ம பேசுறது எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா ரியாலிட்டியா இருக்கும். ட்ரேடிஜெனியூஸை பொறுத்த வரைக்கும் ரியாலிட்டியா பேசுவோம், லாஜிக்கா பேசுவோம், அதுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தம்ஸ் அப் பட்டன் கொடுங்க. முடிஞ்ச அளவு உங்க கமெண்ட்ஸுமே இந்த கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. நீங்களும் லைஃப்ல ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு அடுத்த ஸ்டெப்பை நோக்கி வைக்கிறீங்க. அன்போடு கேட்டீங்க. பை பை, டேக் கேர்.